ஏஜென்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. அம்மா வணக்கம்மா. வணக்கம் தம்பி. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. தம்பி பேர் சொல்லுங்க. என் பேர் ஞானாம்பாள். தம்பி பேர் ரவிகிருஷ்ணா. அவருக்கு வயசு 29. போன சனிக்கிழமை என்ன நடந்ததுங்கம்மா? என்ன சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட? நாங்கள் போன சனிக்கிழமை எல்லோரும் தான் போனோம். நானும் தான் தம்பி போனோம். குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு தான் போனோம். போன வாரம் இந்நேரம் தான் எல்லோரும் போனோம். 4 மணிக்கு போய் அங்கே நின்னோம் முனியப்பன் கோயில்கிட்ட. அதுக்கப்புறம் இவன் தான் ஃப்ரெண்டுங்க கூட எல்லாம் அவன் ஃப்ரெண்டுங்க கூடலாம் போனான். நாங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து போனோம். அப்போது அந்த எங்களை திட்டுனான். கூட்டம் நிறையா வருது, நீ ஏன் குழந்தைய தூக்கி ஃபஸ்ட்டு போகக்கூடாதுன்னா நாங்கள் பேச்சு கேட்காம நாங்கள் அங்கே போனோம். திருப்பி எங்ககிட்டயே தான் வந்து 3 டைம் வந்தான். ஃபஸ்ட் டைம் எங்களை இங்கே நிற்காத, நீ அங்கே உள்ளே போ அப்படின்னா. பேங்க் ஏடிஎம்குள்ளே போ, வாட்ச்மேன் தெரிஞ்சவர் உள்ளே போ அப்படின்னா. நாங்கள் ஃபஸ்ட்டு எல்லோரும் உள்ளே போய் நின்னோம். திருப்பியும் மறுபடியும் நாங்கள் பார்க்கணுன்ட்டு திருப்பி நாங்கள்லாம் வந்துட்டோம். திருப்பி என்னை திட்டுனான். நீ சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டு திருப்பி அவன் ஃப்ரெண்டு கூட போயிட்டான். திருப்பி என்னை ரொம்ப திட்டுனான். சின்ன பையன் 8 மாதம் குழந்தை இருக்குது. அதை நான் கையில் வச்சுருந்தேன். இந்த பையனை அவங்க அப்பா வச்சுருந்தாரு. அந்த 8 மாதம் குழந்தைய தூக்கிட்டு நான் பேங்க்குள்ளே போயிட்டேன். ரொம்ப கூட்டம் வருது, நீ போமா, அவர் மேலே நின்றுட்டுது வராரு, எங்கே நின்னாலும் அவரை பார்க்கலாம், நீ போமான்னு சொன்னான். சரி, நான் பேங்க்குள்ளே போயிட்டு நின்றுட்டேன். ஆனால் அவரை நாங்கள் பார்க்க முடியல. கூட்டம் ஃபுல்லாக வேன் பின்னாடி போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூர கூட்டமும் வேன் பின்னாடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவனை நான் பார்க்கல. இவன் அதுக்கு முன்னாடி போனானா வேன் பின்னாடி போனாங்கிறதே எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் எங்கள் மருமனோட பர்ஸு மிஸ் ஆகிடுச்சு. அந்த பர்ஸை தேடிக்கிட்டு நாங்கள் இருட்டாயிடுச்சு கொஞ்சம். தேடிட்டு நான் டார்ச் அடிச்சுட்டே சரி காசு போனால் போயிட்டு போகுது, நம்ம கார்டெல்லாம் உள்ளே இருக்குன்னாரு. தேடிகிட்டே போனோம், பர்ஸு கிடைக்கல. நாங்கள் தேடிட்டு போகிற தூரத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, அச்சி ஹாஸ்பிட்டல். அங்கே போய் நின்றுட்டுருந்தோம். நின்னவுமே விஜய் மேலே ஏறினா. அப்படி ஏறவும் அங்கே நின்று எல்லோரும் சந்தோஷமாக கையாடிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் மேலே ஏறி ஆய் தான் சொல்லியிருப்பார். ஒரு 2 வார்த்தை பேசினாரான்னு கூட தெரியல. இங்கே அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் தான் நாங்கள் நின்னோம். நிறைய பேர் கொண்டு வந்து மயக்கம்னு கொண்டு போட்டாங்க. முதல்ல ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க, அதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய பசங்க, நிறைய வயசானவங்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்து போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் கொண்டு வந்து போட்டாங்க அச்சி ஹாஸ்பிட்டலில். அந்த கேப்பில் தான் எனக்கு பையன் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, பையன் இந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டானோ என்னமோ, என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் ஃபோன் பண்ணேன். அவனுக்கு ஃபோன் போகல, கூப்பிட்டே இருந்தேன் ஃபோன். அதுக்கப்புறம் இவரை ஃபோன் பண்ண சொன்னேன், இவர் ஃபோன்லேயும் போகல. அப்புறம் என்ன சொன்னாங்க, நெட்ஒர்க் இல்லை இங்கே எங்கேயுமே. நாங்கள் எங்கள் பாப்பா ஃபோன்லேயும் பண்ணோம், யார் ஃபோன்லேயும் போகல. அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணோம், நிறைய ஆம்புலன்ஸ் உள்ளே வராக்கும் எங்களுக்கு பயம் வந்துருச்சு. எங்கள் பொண்ணு கொஞ்சம் படப்படன்னு வருது, வாமா போகலான்னு. சரின்ட்டு நாங்கள் அங்கேருந்து வர அவனுக்கு ட்ரை பண்ணிகிட்டே வரோம். அவனுக்கு ஃபோன் போகல. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணோம், அவங்களுக்கும் ஃபோன் போகல. திருப்பி மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோன் பண்ணோம். அவன் ஃப்ரெண்ட் எடுத்தா, எங்கேப்பா இருக்கீங்க, ரவி எங்கன்னு இருக்கு. அம்மா நாங்களாம் வந்துவிட்டோம், ரவி என்னை வீட்டுக்கு வரலையான்னு கேட்டான். இல்லை என்னடா சொல்கிறீங்க, உங்க கூட தாண்டா போனான் அப்படின்னு. இருங்கம்மா நான் தேடிட்டு பார்த்துட்டு கூப்பிட்றேன், எங்கள் எங்கேயாவது இருப்பாருன்னு. திருப்பி அவன் ஃப்ரெண்டு அவனுக்கு கூப்பிட்றப்போ ஃபோன் வேறு யாரோ எடுத்து, இந்த ஃபோன் இங்கே கிடக்குது தம்பி, நான் எடுத்து வச்சுருக்கேன், வந்து வாங்கிக்கோங்கவும் இவனுக்கு போய் ஃபோன் வாங்கிட்டு வந்துட்டு, அம்மா ரவியை நான் ஃபோன் கிடச்சிருச்சு, ரவியை நாங்கள் தான் எங்கள் அம்மா ஃபோன் தேடிட்டு இருப்பார் அப்படின்னாங்க. சரின்ட்டு இந்த பையனுக்கு ஒரு இட்லி தாங்க நாங்கள் விட்டுனோம். அந்த கேப்பில் திருப்பி, அம்மா ரவியை நான் கூட்டத்தில் இல்லை, கூட்டம் கலைஞ்சிருச்சு, கூட்டத்தில் இல்லை, ஹாஸ்பிட்டலில் போய் தேடுறவங்கவும் எங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா நிறைய ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட போய்கிட்டே இருந்துச்சு. வர போகின்னு இவ்வளோ ஆம்புலன்ஸ் எப்படி போகுதுன்னு எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதட்டம். ஏன்னா அங்கே தான் எங்கள் வீடு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அங்கே நாங்கள் குடியிருந்தோம். இப்போ இங்கே 2 வருஷம் ஆச்சு. அந்த இடத்துல அந்த ஏரியாவில் எவ்வளோ ஆம்புலன்ஸ் போகுது எனக்கு கொஞ்சம் பயம், எல்லாத்துக்குமே பயம். அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன சொன்னால், இங்கே ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் எங்கேயுமே ரவியை நான் இல்லைம்மா, ஜிஹெச் போகிறோம் நாங்கள். நான் அப்பயே சொல்கிறேன், டே சொல்லுங்கடா அம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு போனானுங்க. போய் கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க, அம்மா ரவி என்ன அன்கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னு. போய் சொல்லாதீங்கடா, நீங்கள் அச்சி ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து போடுறப்பவே யாருக்கும் உயிர் இருந்துச்சு என்னன்னே தெரில தம்பி. எல்லாம் ஒரு போலீஸ்கார் நெஞ்சு அமுத்துறாரு, தண்ணி தெளிக்கிறாங்க, போட்ட மாதிரி கிடந்தாங்க, சொல்லுங்கடான்னதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. அடுத்த ஒரு நிமிஷத்தில் ஒரு ஃபோன், அம்மா ரவி என்ன நம்மளை விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. ஜிஹெச்சுக்கு வாங்கினாங்க. இங்கே ஆட்டோ கிடையாது, எதுவுமே வரல அன்றைக்கி. நாங்கள் அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு பொண்ணு என்னை கூட்டிகிட்டு போச்சு, வாங்கம்மா போகலாம் அப்படின்னு. அப்புறம் நாங்கள் அங்கே போனால் போய் பார்க்கலாம் முடியல. பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அங்கே போய் விடிய உட்காந்துருந்தோம். காலையில் கொடுத்தாங்க. எப்படியும் உள்ளே போனால் 15 பசங்க எல்லாம் கை பிடிச்சிட்டு தான் போனாங்க.
இவன் மட்டும் எப்படி இப்படி உள்ளே போய் என்ன ஆனான்னு தெரியல. ஒரு சின்ன வலியும் கூட தாங்க மாட்டான். இவன் போய் எப்படி எப்படி இறந்தானோ எங்களுக்கு இன்னும் மட்டும் அமுத்துனாங்களா இல்லை கீழே போட்டு மிதிச்சாங்களா என்னன்னு இன்னும் மட்டும் எங்களுக்கு தெரியல தம்பி. ஒரு எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ரவி வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கானவருனா இந்த மாதிரி இதுக்கு போக மாட்டான். ஃபஸ்ட்டு இது ஒன்று பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் நாங்கள் எல்லாருமே போனது தான். ஓகே. ஆனால் நீங்கள் தான் அவரை கூப்பிட்றீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அவரை அழைச்சிங்க. இல்லைங்க, நாம அவன் ஃப்ரெண்டு கூட போனால் நாங்கள்லாம் பக்கத்தில் தாங்க நடக்குது. ரொம்ப தூரமாக இருந்தால் நான் போயிருப்போமே என்னன்னு எனக்கு தெரியல. குழந்தைகளை தூக்கிட்டு பக்கங்கிறனால எங்களுக்கும் ஆசைன்னு நாங்களும் போனோம். அது எங்கள் பிள்ளை இந்த குழந்தைக்கோசரம் தாங்க போனதே. விஜய் மாமா பார்க்க போகலாம், விஜய் மாமா பார்க்க போகலான்னு எல்லாம் வீட்டுக்குள்ளே பேசுகிறத வச்சுட்டு இது போகலாங்க. அவர் அப்போ தான் மருமக ஊர்லேருந்து வந்தார். அவரையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு தாங்க போனோம். அவனை வச்சுக்கிட்டாரு, சின்ன பையனை வச்சுட்டு நான் பேங்க்கில் போயிட்டு இதுதாங்க நடந்துச்சு. என்னன்னு எதுவும் தெரியல. அவன் எப்போவுமே நாங்கள் என்ன நினச்சோம், அவன் எப்போ போனாலும் சேஃபாக போயிட்டு வருவான். எந்த ஊருக்கு போனாலும் நான் பயப்படவே மாட்டேன். சரி இந்த ஊருக்கு போயிருக்கானேன்னு போகிறப்ப ஃபோனும் பண்ண மாட்டான். அம்மா நாங்கள் போய் சேர்ந்துட்டேன்னு சொல்லவும் மாட்டான். ஆனால் கரெக்டாக போன இடத்துக்கு போயிட்டு கரெக்டாக வருவான். அவனை பற்றி நான் வந்து கவலையே பட மாட்டேன். நீங்கள் இதில் வந்து எனக்கு கூட்டம் ஆம்புலன்ஸ் நிறைய வர எனக்கு ஒரு பயம் வந்து தான் அவனுக்கு நான் ஃபோன் பண்ணேன். நான் ஃபோன் பண்ணாமல் அவன் எப்பவும் போல் வந்துடுவான், ஃப்ரெண்டு கூட இருந்துட்டு வந்துடுவானா, நான் வீட்டுக்கு வந்திருந்தனாலும் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. கடைசியாக தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். நானாக தான் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு ரவியங்கன்னு நான் கேட்டேன். இல்லைன்னா நான் கேட்டிருக்கவும் மாட்டேன். அவன் எப்பவும் போல் போயிட்டு வந்துடுவான் அப்படின்ட்டு நாங்கள் இருந்திருப்போம். கடைசி எந்த டைமில்மா பார்க்குறீங்க அவரை? ஒரு 5:30 மணிக்கு நான் பார்த்தேன். 5:30 மணி 4 மணிக்கு போய் நின்னோம். 1 ஹவராக நின்னோம். அவர் பைபாஸ் வந்துட்டேன்னு சொல்கிறதுக்கப்புறம் அப்போ வந்து என்ன சொல்கிறோம், அந்த பைபாஸ் டர்ன் திரும்புகிறப்போ அவர் நின்றுக்கிட்டு வராரு. நீங்கள் நிற்காதன்னு சொல்லி என்னை ரொம்ப திட்டினான். பல்ல கடிச்சிட்டு நீ போக முடியாத என்னை திட்டவும் தான் நான் என்னடா இவன் இப்படி திட்டுறானேன்ட்டு தான் நான் குழந்தைய தூக்கிட்டு போனேன். இல்லைன்னா நான் போயிருக்கேன். அப்போது நான் சொல்கிறேன், டேய் ரொம்ப கூட்டம் வந்து நான் பேனர் சந்துக்குள்ளே போய்க்கிறேன்டா அப்படின்னு நான் சொல்கிறேன். பேனருக்கு சந்து விட்டுருந்தாங்க. நான் பேனர் சந்துக்குள்ளே போய்க்கிறேன்டா நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட. ரொம்ப திட்டவும் தான் நான் குழந்தைய தூக்கிட்டு போனேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருமா? அவன் வந்து சொந்தமாக பில்டிங் எடுத்து பார்த்துட்டு இருக்கான் தம்பி. அது இப்போ தான் இதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்தான். ஒரு 6 மாதமாக தான் பில்டிங் எடுத்து செஞ்சு ரொம்ப அவங்க அப்பாவும் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தோம். அது பில்டிங் எடுத்து இப்போ தான் செய்ய ஆரம்பித்தான். 6 மாதம் 7 மாதம் தான் தம்பி இருக்கும். அந்த கேப்பில் சரி இனிமேல் தான் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. இல்லை அவனுக்கு பொண்ணும் ரெடியாக இருந்துச்சு. அதுவும் காலையில் போவேன். ஞாயிற்றுக்கிழமை 28ஆந்தேதி காலையில் அவங்க வீட்டுக்கு போகிறது. அதுவும் இப்படி ஆயிடுச்சு. நைட்டு இந்த மீட்டிங் பார்த்துட்டு என்ன வேணுமோ போய் வாங்கிட்டு வரலாமா கரூரில் அப்படிங்கிற. அவங்களும் எல்லோரும் கரூர் போகலாம். இந்த முடிச்சுட்டு கரூர் போகிறவங்க நாங்கள் போய் எல்லாம் வாங்கிட்டு வர்றது பொண்ணு வீட்டுக்கு போகிறக்கு. அதுக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனையாகி எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவனும் போய் சேர்ந்துட்டான். அவரோட ஆசைன்னு ஏதாவது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன், இதை சொல்லணும், இது பண்ணணும், இல்லை உங்களுக்கு அப்படி ஏதாவது சொல்லியிருக்காரு? இப்படி எல்லாம் எதுவும் சொல்லப்பா, கல்யாணம் பண்ணுறோன்னு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிற ஒரு ரொம்ப ஃப்ரெண்டுங்க நிறையா. அவங்க எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுமா, உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கோ அப்படி தாங்க. அந்த ஒரு இதில் தான் இருந்தான் அவன். அந்த சமயத்துக்கு அது மட்டும்தான் அவனுக்கு சரி அப்படின்னு சொல்லி, உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கோ, யாருக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கிங்க அப்படின்னா. நான் சொன்னேன் சிம்பிளாக பண்ணலான்னதுக்கு இல்லை வேண்டாம் தான் பண்ணணும், நான் பார்த்துக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன், நான் கடனை கட்டிக்கிறேன், உன்ட்ட நான் கேட்டேன்னா அப்படின்னாங்க எங்களையெல்லாம் சொன்னான். இல்லை நிறைய விதங்களாக நிறைய பேர் பேசும்பொழுது உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் அந்த மாதிரி இருக்காமல்ல? கூட்ட நெரிசல் தான் தம்பி. வேணால் இடம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இடம் சின்ன இடம், அது கொஞ்சம் விலாசமான இடமா இருந்தால் யாரும் இப்படி நெருக்கியிருக்க மாட்டாங்க. அதாவது சாதாரணமாக மீட்டிங் போடுறதுக்கும் இந்த மாதிரி, ஏன்னா ஏற்கனவே ஒரு 4 மீட்டிங் நம்ம பார்த்துருக்கோம். அங்கே வந்த கூட்டத்தை வச்சு இவங்க அதுக்கான கணிச்சு ஒரு நல்ல இடமா கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ வந்திருக்காது. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான். வேறு எதையும் நம்ம சொல்ல விரும்பலை. எப்படி சொல்லட்டுங்க, ஏன்னா கூட்டம் மட்டும்தான். அங்கே கூட்டத்தில் ஒருத்தர் மேலே 10 பேர் கிடந்ததான் சொன்னாங்க. அந்த 10 பேர்த்துக்கு அடியில் யார் கிடந்தாங்க, அவங்கவுங்க தப்பிச்சு ஓடுறது தான் பார்த்தாங்க. அடியில் கிடக்கிறவங்கள பற்றி யாரும் யோசிக்கல. அதுதான் இடம் ரொம்ப குறுகலான இடம் தம்பி. இப்போது அரசாங்கம் ஏதாவது உங்கள்கிட்ட பேசினாங்களாம்மா? என்ன விஷயம்? அது கொடுத்தாங்க, அமௌண்ட்டெல்லாம் வந்துச்சு. நேரில் வந்து கொடுத்தேன், நேரில் வந்து பார்த்து எல்லாருமே வந்து பார்த்தாங்க, கொடுத்தாங்க. தமிழக வெற்றி கழகத்திலேருந்து அவங்க வந்து அவங்க 2 நேற்று வந்தாங்க, ஒரு 4-5 பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க தம்பி. பார்த்து பேசிட்டு போனாங்க. ஓகே. இது நடக்காமல் இருந்தால் தவிர்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி
அதுதான் தம்பி, இடம் விசாலமாக கொடுத்துருக்கணும் ம், ம். ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் நாங்கள் டிவியில் பார்த்த வரைக்கும் எல்லா இதுலேயும் அவர் கை காமிச்சிட்டு போகிறாரு. இங்கேயும் ஒரு கை காமிச்சிட்டு போயிருந்தாருன்னா அங்கேருந்து வந்த கூட்டம் அங்கே போயிருக்காதுன்னு என்னோட இது. ஏன்னா நானே வந்து பார்க்கணுங்கிற திருப்பி ரிட்டன் பர்ஸு தொலாகிற ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் அங்கே போய் நின்று பார்க்கணுங்கிற மைண்ட் செட்டில் தான் நானுமே போனோம். நாங்களும் போனோம். இந்த குழந்தை மேலே கூட தூக்கிட்டு போனோம். இந்த குழந்தை எங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட சிக்கிருச்சு, சின்ன குழந்தை. இல்லைன்னா இந்த கூட்டத்துக்குள்ளே நானும் தான் போயிருப்போம். நாங்கள் எல்லோரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு கூட்டத்துக்குள்ளே போனவங்க தான். நானும் தான் போனேன். இந்த குழந்தை அழுகுதுன்னு சொல்லவும் டக்குன்னு எல்லாரும் திரும்பி வந்துட்டோம். இந்த குழந்தை மட்டும் அழுகலைன்னா அன்றைக்கி நாங்களும் இருந்திருப்போமா என்னன்னு தெரியல. அந்த கூட்டத்துக்குள்ள உள்ளே போயிட்டு வந்திருப்போமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு இந்த பக்கம் காம்பவுண்ட் வால், அதுக்கப்புறம் பேனரு, டிச்சு, சாதாரண ஒரு ரோடு, ஒரு பஸ்ஸு போகிற ரோடு எவ்வளோ பெருசு இருக்கும். அதில் இவ்வளோ கூட்டங்கிறப்போ அவர் கை காமிச்சிருந்தா இந்த கூட்டம் அங்கே போயிருக்காது. நம்மளை மாதிரி பார்க்க போனவங்க ஓகே பார்த்துட்டோன்ட்டு கிளம்பி வந்திருப்போம். போயிருக்க மாட்டாங்க. கூட்ட நெரிசல் தான். 5:30 மணின்னு சொன்னீங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு அங்கே கூட்டத்துக்கு போனீங்கம்மா? அவர் வர எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு? எத்தனை மணிக்கு? அதுதாங்க அவன் வந்து சொல்கிறப்ப அவர் வந்துட்டார். ஒரு 6:30ங்கிறப்பெல்லாம் வந்துட்டார். நீங்கள் எத்தனை மணிக்கு பார்க்க போனீங்க இந்த டைமுக்கு? இங்கேருந்து நான் இங்கேருந்து 4 மணிக்கு நாங்கள் போய் 4 மணிக்கு கரெக்டாக 4 மணிக்கு அங்கே போய் நின்னோம். அந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம் டான்ஸ் ஆடுறதும் இந்த மயில் ஆடுறதும் அதை தாங்க தம்பி, கேரளா வாத்தியம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் அங்கேயே அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. பசங்க ஆடுறது, பட்டாசு வெடிக்கிறது, அதையே தான் தம்பி பார்த்துட்டு நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். இவனும் என் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தான். அவன் ஃப்ரெண்டோடு அந்த இடத்துல பசங்க டான்ஸ் ஆடுறத வீடியோ எடுக்கவும், அது எல்லாம் வீடியோ மட்டும்தான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தான். ஒவ்வொருத்தரும் ஆடுறத பாடுறத வீடியோ எடுத்துக்கிட்டே இவன் நின்றுட்டு இருந்தான். எங்கள் முன்னாடி தான் நின்றுட்டு இருந்தான். நாங்கள் அவனை பார்த்துட்டே தான் நின்னோம். வருவான், எங்களை மிரட்டுறான், போகிறான், வரான், எங்களை மிரட்டுறான், போகிறான். 3வதாக வந்து என்கிட்ட பல்ல கடிக்கிறான். முடியுமா முடியாதான்னா, என்னடா இவன் இப்படி பேசுகிறானேன்னு சொல்லி தான் நான் அங்கிட்டு போய் நின்னேன். இவங்கெல்லாம் அங்கேயே நின்றுக்கிட்டாங்க. அந்த டைமில் நீங்கள் அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கணும்னு கூட்டிகிட்டு வர்றதுக்கு எனக்கு எப்படி சொல்லிட்டுங்க, அவன் ஃப்ரெண்டோடு போயிருக்கான். கண்டிப்பாக அவன் வரமாட்டான். நீங்களும் அவன் வயசில் தான் இருக்கீங்க, நீங்கள் வருவீங்களா? அம்மா கூப்பிட்டா நான் ஃப்ரெண்டோடு போயிட்டு வரம்மா அப்படி. எல்லாமே ஃப்ரெண்டு, எல்லாமே வந்து இப்போ ஃப்ரெண்டு இல்லைங்க, எல்லாமே சின்ன பசங்கள்லேருந்து அந்த ஃப்ரெண்டுங்க, ஒரே ஏரியாக்கார பசங்க. அதனால் அவங்கள நம்பி நம்ம எங்கே வேணாலும் அவன் போவான் வருவான். நான் இல்லைன்னா சொல்லல, அவங்க கூட தான் போவான். எப்போ அவங்க கூட தான் இருப்பாங்க. எல்லாமே பண்ணுவானுங்க, போவானுங்க, வருவானுங்க, எல்லாம் செய்வானுங்க. இப்போ அவங்க எப்படி கையை விட்டு போனான்னு அவங்களும் அதான் சொல்லுங்க. என் கையை விட்டு 4 பேர் கையை பிடிச்சி அண்ணா எப்படி கையை விட்டு போனானே தெரியல அப்படிங்கிறது தான் அவங்களும் எல்லாத்தோட கேள்வியுமே. அதான் எப்படி கையை விட்டு அந்த கூட்ட நெரிசலில் பிரிஞ்சுட்டாங்க. எல்லாருமே மிதி வாங்கியிருக்காங்க. எல்லாருமே மிதித்து அடி வாங்கி எல்லாம் பண்ணி தான் வந்திருக்காங்க. கூட்டத்துலேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. இவன் தப்பிச்சு வரல. 49 உயிர்கள் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் என்னம்மா சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்காக இருக்கட்டும்? இந்த மாதிரி இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனிமேட்டுக்கு நடக்கக்கூடாது. என் வயசுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருந்தா நான் கண்டிப்பாக என் பையனையும் விட்டுருக்க மாட்டேன், நானும் போயிருக்க மாட்டேன். நான் இந்த 8 மாத குழந்தைய கூட்டிகிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. இனிமேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவுக்குள்ளே எங்கேயுமே நடக்கக்கூடாது. நாங்கள் இனிமேல் அதை எதிர்பார்க்குறோம். எனக்கு என் பையன் போயிட்டான், இனிமேல் வரப்போகிறது இல்லை. இனிமேட்டுக்கு யாருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. ஏற்கனவே வீட்டுக்கார் இல்லை, அவன் ஒருத்தனை நம்பி தான் நாங்களும் அந்த பிள்ளையே இருந்தோம். பாப்பாவுக்கு இப்போ தான் கல்யாணம், ஒரு 4 வருஷம் ஆச்சு. அந்த பையனை நம்பி தான் நாங்கள் இருந்தோம். இப்போ என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க. இனிமேட்டுக்கு இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது நான் சொல்கிறதால. கண்டிப்பாங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. இந்த நேரத்தில் அவங்க பார்க்க வரல, இவங்க பார்க்க வரலீங்களா? அதெல்லாம் நான் எதுவுமே நாங்கள் யோசிக்கலைங்க. யார் வந்தாலும் சரி வராட்டியும் சரி, நாங்கள் யார் வர்றாங்கன்னு நாங்கள் யோசிக்கலைங்க. யார் வரலைன்னாலும் நாங்கள் யோசிக்கலை. எங்களுக்கு வந்து எங்கள் பையன் போயிடுச்சு, அவ்வளோதான். ஸ்ட்ராங்காக இருக்குமா பண்ணிக்கணும்.